Welcome all of you to my video. In this video, we are going to see chapter 3 algebra example 3.27. Solve 2m square plus 19m plus 30 is equal to 0 ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சால்வ் பண்ணணும் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் மூலமாட்டு. ஸோ 2m square plus 19m plus 30 is equal to 0. ஸோ ஸ்ப்ளிட் இந்த மெத்தட் நம்ம எப்படி எடுக்கிறோம் நான் போன சம்பளம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து 30 இதை போட்டுக்கோங்க. சம் வந்து 13 ஸ்ட்ரைட்டாக போடக்கூடாது. இங்கே ஆக்சுவலாக 2 இருக்குது பாருங்கள். ஸோ 2 மட்டும் பண்ணி போடுங்க. ஸோ 60 32 சார் 60. ஸோ இங்கே 19 இருக்குது. ஸோ இப்படி பண்ணால் எந்த ப்ராடக்ட் வரும்னு பாருங்கள். ஸோ 415 சார் 60 வரும். ஸோ அப்படி ஆட் பண்ணிக்கலாம் 19 வரும். ஸோ அதனால் 2m ஸ்கொயர் ஆக்சுவலாக அந்த 4m ப்ளஸ் 15 நான் 15 ரைட் ஹேண்ட் சைடு போட்டுக்கிறேன். ஸோ ஏன்னா 15 இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகாது. ஸோ அதனால் 15 ரைட் ஹேண்ட் சைடு அதாவது இந்த மாதிரி போட்டுக்கிறேன். 15m ப்ளஸ் 4m போடுறது பதிலாக 4m ப்ளஸ் 15mன்னு போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ஏன்னா 15m போட்டிங்கன்னா உங்களுக்கு 2க்கும் 15க்கும் போகாது, நம்பர் எடுக்க முடியாது. அதனால தான் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இப்போ எம்மையும் 2m காமன் ஆடுங்க. 2m அப்படி எடுத்திங்கன்னா m ப்ளஸ் 2ன்னு இருக்கும். அதே போல் இதில் ஒரு 15 மட்டும் காமன் ஆடுங்க பார்ப்போம். m ப்ளஸ் 2ன்னு வரும். ஸோ அப்படி எடுத்திங்கன்னா ஸோ இது எப்படி பிரிச்சது. ஸோ இதான் ஸ்ப்ளிட் இந்த மிடில் டேர்ம். இந்த மாதிரி பிரிச்சணும். நடுவில் உள்ள டேர்மை பிரிச்சு வேறு தான் ஸ்ப்ளிட் இந்த மிடில் டேர்ம். ஸோ இதில் வந்து எந்த டேர்ம்ஸ்லாம் காமனாக இப்போ இங்கே வந்து உங்களுக்கு m எடுத்தீங்க, ஒரு 2 எடுத்தீங்க. ஸோ அப்போ m ப்ளஸ் 2 வந்துச்சு. அதே m ப்ளஸ் 2 நீங்கள் இங்கே வர வைக்கணும். ஸோ அப்படி வர வைக்கணும்னா எந்த டேர்மை காமனாக எடுக்கணும்னு உள்ளதை நீங்கள் யோசிக்கணும். ஸோ அப்படி யோசித்தீங்கன்னா 15 கிடைக்குது. 15 × m ப்ளஸ் 2 வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. ஏன்னா 15m ப்ளஸ் 30 கிடைக்கும். அதை நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். 15m ப்ளஸ் 15 2 சார் 30. ஸோ அதே தான் கிடைக்குது. இப்போ ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸை ஃபஸ்ட் எழுதிங்க. m ப்ளஸ் 2. தென் ப்ராக்கெட்டுக்கு வெளியே இருக்க டேர்ம்ஸை ப்ராக்கெட் வந்து சைடுங்க அவருக்கு ரெண்டு டேர்ம்ஸையும் ஒரு ப்ராக்கெட்டில் சேர்த்து எழுதிங்க. ஸோ 2m ப்ளஸ் 15 is equal to 0ன்னு வரும். இப்போ ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. m ப்ளஸ் 2 is equal to 0. தென் m 2m ப்ளஸ் 15 is equal to 0. இப்போ உங்களுக்கு தெரியும் m is equal to 2 வரைக்கும் சேவ் பண்ணி m is equal to -2 கிடைக்கும். உங்களுக்கு m தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அந்த ஈக்குவேஷன்லேயே பாருங்கள் m தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 2m is equal to இந்த 15 ரகட் சைடு எடுத்துகிட்டு வரீங்க -15 ஆயிரும். m is equal to -15/2 என்பது ஒரு ஃபைனல் ஆன்சராக கிடைக்கும். ஸோ தீஸ் ஆர் த சொல்யூஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எம்மோடைய வேல்யூ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஸோ அவ்வளோதான் அந்த சம்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இந்த கமெண்ட்ஸ் கேளுங்க. தேங்க்யூ.